ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. போன வாரம் நம்ம ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸோட சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அதாவது ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்னா என்னது அண்ட் கேஷ் மார்க்கெட்டுக்கும் இந்த ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எந்தெந்த சினாரியோ எல்லாமே யூஸ் பண்ணுவாங்கன்றது நம்ம டீட்டெயில்டாக போன வாரத்தோட வீடியோவில் பார்த்துருந்தோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருங்க. நம்மளோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இன் தமிழ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் தான் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ இருக்கும். அதை பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இது ஈஸியாக புரியறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் எக்ஸிட் ஆகுறீங்கன்னா, அதாவது எக்ஸ்பைரிக்கு முன்னாடியே நீங்கள் எக்ஸிட் ஆனீங்கன்னா என்னென்னலாம் நடக்கும் அண்ட் எதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கும்ன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் என்ட்ரான பிறகு நீங்கள் எக்ஸ்பைரி டைம் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு என்னென்ன நடக்கும்ன்றது நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ரெண்டு விஷயம் தான் நம்ம பேசியிருப்போம். ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எக்ஸிட் ஆகிறப்போ என்ன நடக்கும் அண்ட் அதுவே எக்ஸ்பைரி வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நடக்கும்ன்றது நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ்க்கு நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு டைரக்ட் மெசேஜ் அனுப்பணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் என்ட்ரானப்போ என்னென்னலாம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர்வியூவாக பார்த்துருவோம். நான் இங்கே எக்ஸாம்பிளாக காட்டுறது பார்த்தீங்கன்னா ஜெரோதாவோட வேர்சிட்டிலேருந்து எடுத்தது. நீங்க ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா பொதுவா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா ஜெரோதாவோட வேர்சிட்டி வெப்சைட்டுக்கு போங்க. அங்க பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா இருக்கும். நீங்க நிறைய விஷயம் கத்துக்கலாம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா HDFC பேங்கை லாங் பண்ணிருக்காங்க. அதாவது ஃபியூச்சர்ல பை பண்ணிருக்காங்க. எந்த பிரைஸ்ல பை பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 938.7 ருபீஸ்ல பை பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட லாட் சைஸ் பாத்தீங்கன்னா 250 ஷேர்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணிருக்கோம், HDFC பேங்கோட ஃபியூச்சர்ஸ் 10th டிசம்பர் அன்னைக்கு 938.7 ருபீஸ்ல ஒரு லாட் வாங்கியிருக்கோம். இப்படி HDFC பேங்கோட ஃபியூச்சர்ஸ் வாங்கினதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, பையர் செல்லர் கிட்ட அக்ரிமெண்ட் போடுற மாதிரி. என்ன அக்ரிமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, செல்லர் கிட்ட இருந்து பையர் பார்த்தீங்கன்னா 938.7 ருபீஸ்ல ஒரு லாட் ஆஃப் HDFC பேங்க் ஷேர்ஸை வாங்கிக்கிறேன் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸாம்பிள பார்த்தீங்கன்னா நம்ம டிசம்பர் மந்தோட ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வாங்கின மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த பையருக்கும் செல்லருக்கும் நடந்த அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் Thursday ஆஃப் த டிசம்பர் எக்ஸ்பயர் ஆகும். அண்ட் இந்த எக்ஸாம்பிளில் 24th டிசம்பர் தான் எக்ஸ்பைரி டேட்டுன்னு நினச்சிக்கலாம். ஓகே, இந்த கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா பையர் அதாவது லாங் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் புல்லிஷாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு வியூவில் இருக்காங்க. அதனால தான் ஃபியூச்சர்ஸை பை பண்ணியிருக்காங்க. அதுவே அடுத்த சைடில் இருக்கிறவங்க அதாவது செல் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் இன்னும் கொஞ்ச நாளில் கீழே போகுது அப்படின்ற ஒரு வியூவில் இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்க செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ரெண்டு டிஃப்ரெண்ட் பர்சன் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறதுனால தான் இந்த டிரான்சாக்ஷனே நடந்தது. ஸோ பையர் HDFC பேங்க்ல புல்லிஷ் வியூ இருக்கிறதுனால தான் ஃபியூச்சர்ஸை பை பண்ணியிருக்காங்க. அந்த ஃபியூச்சர்ஸ் செல் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா பீரிஷ் வியூல இருந்ததுனால தான் செல் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ 3 சினாரியோ நடக்கலாம். ஒன்று, HDFC பேங்கோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா மேலே போகலாம், இல்லை கீழே போகலாம், இல்லை அதே இடத்துல இருக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இங்கிருந்து மேலே போகலாம். அதாவது பையிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 938.7. ஸோ இங்கிருந்து ஒரு 948.7 வரைக்கும் போச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ 10 ருபீஸ் ஏறி இருக்கு. அப்போ 10 இன்டூ லாட் சைஸ் 250. ஸோ 10 இன்டூ 250 இஸ் ஈக்குவல் டு 2500. ஸோ இந்த 2500 பார்த்தீங்கன்னா பையருக்கு லாபமாக இருக்கும். அண்ட் இந்த 2500 யார்கிட்ட இருந்து வந்தது, செல்லர் கிட்ட இருந்து வந்தது. ஸோ பையரோட லாபம், செல்லரோட லாஸ். ஸோ ஸ்டாக் ரைஸ் ஆச்சுன்னா பையருக்கு லாபம், செல்லருக்கு நஷ்டம். ஓகே, அடுத்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் 938.7லேருந்து 928.7க்கு போச்சுன்னு வச்சுக்கலாம். இங்கேயும் 10 ருபீஸ் ட்ராப் ஆயிருக்குது. ஸோ செல்லருக்கு இங்கே லாபம். ஏன்னா செல்லர் 938.7ல செல் பண்ணியிருக்காங்க. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 928.7லேயே இருக்குது. இப்படி மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 928.7ல இருந்தாலும் அவர் செல் பண்ணது என்னவோ 938.7க்கே செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இவருக்கு 10 ரூபாய் லாபம். அதாவது 10 இன்டூ 250 2500 ருபீஸ் லாபமாக இருக்கும் செல்லருக்கு. அந்த லாபம் எங்கிருந்து வந்தது, பையர் கிட்ட இருந்து தான் வந்தது. ஸோ பையரோட லாஸ் தான் இங்கே செல்லரோட கெயின். அடுத்து லாஸ்ட் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் அதே இடத்துல இருக்குது. அதாவது 938.7லேயே இருக்குது. அப்படின்னா பையருக்கும் லாபம் இல்லை, செல்லருக்கும் லாபம் இல்லை. ஸோ இப்படி ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் என்ட்ரான பிறகு எக்ஸ்பைரி டைமில் பார்த்தீங்கன்னா ஒன்று பையருக்கு லாபமாக இருக்கலாம், இல்லை செல்லருக்கு லாபமாக இருக்கலாம், இல்லை ரெண்டு பேருக்குமே லாபமும் நஷ்டமும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இப்படி ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் போட்ட பிறகு எக்ஸ்பைரி வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஒரு 4-5 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பையருக்கோ இல்லை செல்லருக்கோ ப்ராஃபிட்டில் இருக்காங்கன்னா அந்த கான்ட்ராக்ட்லேருந்து வெளியே வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியே வரலாம்.
ஸோ எப்படி வந்து ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்லேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பை பொசிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, ஃபியூச்சர் வந்து பை பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களோட பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பை பண்ணது இருக்கும். இப்போ நீங்கள் அந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்லேருந்து வெளியே வரணும்னா அந்த ஃபியூச்சரை செல் பண்ணால் போதும். அதுவே செல்லர் பார்த்தீங்கன்னா செல் ஃபியூச்சர் வந்து அவங்களோட பொசிஷன்ஸில் இருக்கும். இப்போ அதே ஃபியூச்சரை பை பண்ணாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட்லேருந்து வெளியே வந்த மாதிரி. ஸோ இங்கே ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்லேருந்து எக்ஸிட் ஆகிறேன் அப்படின்றது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து இன்னொருத்தருக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு பை பண்ணியிருந்தீங்க ஒரு ஃபியூச்சரை, இப்போ எக்ஸிட் ஆகிறதுக்கு நீங்கள் செல் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? அப்போ செல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இன்னொரு சைட்லேருந்து ஒருத்தர் பை பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்லேருந்து எக்ஸிட் ஆகிறப்போ இன்னொருத்தர் அந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டை எடுத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து அந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் யார் வாங்கினாங்களோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி வரைக்கும் வச்சுக்கலாமா, இன்னும் 2-3 நாள் கழிச்சு நானும் வித்துடலாமா அப்படின்றது அவர் யோசிக்கலாம். ஸோ இப்படி ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி முன்னாடி வரைக்கும் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். எக்ஸ்பைரி டைமில் யார் ஓன் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும். ஓகே, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எக்ஸிட் ஆகிறப்போ நம்மளோட அக்கௌண்ட்டில் எந்தெந்த சேஞ்சஸ்லாம் நடக்குன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறப்போ நான் வந்து 10th டிசம்பர் வாங்கியிருக்கேன். அண்ட் 19th டிசம்பரே பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 955 ருபீஸில் இருக்குது. ஸோ அன்றைக்கி நான் வந்து அந்த ஃபியூச்சரை செல் பண்ணியிருக்கேன். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணியிருக்கோம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 16.3 ருபீஸ் தான் டிஃப்ரென்ஸ். அதாவது 955 தான் செல்லிங் ப்ரைஸ் அண்ட் 938.7 தான் வந்து பையிங் ப்ரைஸ். ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 16.3. ஸோ 16.3 இன்டூ லாட் சைஸ் என்ன 250. ஸோ இதை இன்டூ பண்ணிங்கன்னா 4075. ஸோ இந்த 4075 தான் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். அதாவது இந்த ஃபியூச்சர்ஸை பை பண்ணவங்களுக்கு லாபமாக இருந்திருக்கும். இப்போ வந்து இந்த ஃபியூச்சரை பை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எப்படி மார்ஜின் கேல்குலேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கான்ட்ராக்ட் வேல்யூ பேஸ் பண்ணியிருக்கும். அதாவது கான்ட்ராக்ட் வேல்யூன்றது என்னதுன்னா ஃபியூச்சரோட ப்ரைஸையும் இன்டூ லாட் சைஸ் இன்டூ பண்ணுறது தான் வந்து கான்ட்ராக்ட் வேல்யூ. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபியூச்சர் எந்த ப்ரைஸில் வாங்கியிருக்கேன், 938.7 வாங்கியிருக்கேன். ஸோ 938.7 இன்டூ லாட் சைஸ் 250. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,34,675. ஸோ இந்த 2,34,675 தான் வந்து கான்ட்ராக்ட் வேல்யூ. ஸோ இந்த கான்ட்ராக்ட் வேல்யூ பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இனிஷியல் மார்ஜின் இருக்கும். அண்ட் இந்த இனிஷியல் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் மார்ஜின், எக்ஸ்போஜர் மார்ஜின் 2 இருக்கும். இந்த ஸ்பேன் மார்ஜின் அண்ட் எக்ஸ்போஜர் மார்ஜின் எல்லாமே பார்த்தீங்கன்னா செபி டிஃபைன் பண்ண மார்ஜின்ஸ். இது வந்து ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே ஒவ்வொரு ஸ்பேன் மார்ஜின் இருக்கும், ஒவ்வொரு எக்ஸ்போஜர் மார்ஜின் இருக்கும். இந்த ஸ்பேன் மார்ஜின் அண்ட் எக்ஸ்போஜர் மார்ஜின் எல்லாமே எப்படி பார்க்கணுன்றது நம்ம போன வீடியோலேயே பார்த்துருக்கோம். அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பேன் மார்ஜின், எக்ஸ்போஜர் மார்ஜின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெரோதா மார்ஜின் கேல்குலேட்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கூகுளில் ஜெரோதாவோட லிங்க் காட்டும். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட ஸ்டாக்கை சூஸ் பண்ணிவிட்டு பை பண்ணுறீங்களா செல் பண்ணுறீங்களான்னு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஸ்பேன் மார்ஜின் எவ்வளோ தேவைப்படும், எக்ஸ்போஜர் மார்ஜின் எவ்வளோ தேவைப்படும் எல்லாமே காமிச்சிருக்கும். ஓகே, இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் மார்ஜின் வந்து 7.5% ஆஃப் கான்ட்ராக்ட் வேல்யூ. ஸோ அது பார்த்தீங்கன்னா 17,600 வந்திருக்கு. அதே மாதிரி எக்ஸ்போஜர் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 5% ஆஃப் கான்ட்ராக்ட் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 11,733 வந்திருக்கு. ஸோ ஓவராலாக இது ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் இனிஷியல் மார்ஜின். ஸோ இது ரெண்டுமே உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கணும். அதாவது இந்த ஸ்பேன் மார்ஜினும் எக்ஸ்போஜர் மார்ஜின் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 29,334 ருபீஸ் வரும். அதாவது 29,334 ருபீஸ் உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த HDFC பேங்கோட ஃபியூச்சர்ஸ் வந்து பை பண்ண முடியும். ஓகே, இங்கே நம்மளுக்கு இன்னொரு கேள்வி வரலாம். இனிஷியல் மார்ஜின்ன்றது இந்த ஸ்பேன் மார்ஜினும் எக்ஸ்போஜர் மார்ஜின் சேர்ந்தது. அண்ட் இந்த ஸ்பேன் மார்ஜினும் எக்ஸ்போஜர் மார்ஜினும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வேல்யூ மேலே டிபெண்ட் ஆயிருக்கும். அண்ட் இந்த கான்ட்ராக்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸ் மேலே டிபெண்ட் ஆயிருக்கும். அதாவது ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸ் இன்டூ லாட் சைஸ் தான் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வேல்யூ. அப்போது இந்த ஃபியூச்சர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி மாறிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ கான்ட்ராக்ட் வேல்யூன்றது டெய்லி மாறிக்கிட்டு இருக்கும். அப்போ ஸ்பேன் மார்ஜினும் எக்ஸ்போஜர் மார்ஜினும் மாறும். அப்போ டெய்லி நம்ம அக்கௌண்ட்லேயும் மார்ஜின் ரெக்யர்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், மாறிக்கிட்டே தான் இருக்கும். இந்த மார்ஜின் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் எப்படி டே டு டே மாறிக்கிட்டே இருக்குன்றதை நம்ம இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிளோடது தான் இது. அதாவது 10th டிசம்பர் 938.7 ருபீஸில் வந்து நான் ஃபியூச்சர்ஸை வாங்கியிருக்கேன். ஸோ கடைசி எண்ட் ஆஃப் த டே 10th டிசம்பர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ப்ரைஸ் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து 940 க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ என்னோட கான்ட்ராக்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸ் இன்டூ லாட் சைஸ், அதாவது 940 இன்டூ 250, அதுதான் வந்து 2,35,000. அடுத்து ஸ்பேன் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 7.5% ஆஃப் கான்ட்ராக்ட் வேல்யூ. ஸோ அப்போ 2,35,000ல் 7.5 பார்த்தீங்கன்னா 17,625. அடுத்து எக்ஸ்போஜர் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 5% ஆஃப் கான்ட்ராக்ட் வேல்யூ. ஸோ 5% ஆஃப் 2,35,000ன்றது 11,750. ஸோ இப்படி ஸ்பேன் மார்ஜினும் எக்ஸ்போஜர் மார்ஜினும் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளோட டோட்டல் மார்ஜின் வரும். அதுதான் வந்து 29,375. ஆக்சுவலாக நம்ம இந்த ஃபியூச்சரை இனிஷியலாக வாங்குறப்போ நம்மளோட டோட்டல் மார்ஜின் எவ்வளோ இருந்தது? 29,334 இருந்தது. ஆனால் இப்போ மார்ஜின் எவ்வளோ தேவைப்படுது? 29,375 தேவைப்படுது.
அப்போ இங்கே நம்ம வந்து அடிஷ்னலாக ஃபண்ட் ஆட் பண்ணணுமான்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லை. ஏன்னா மார்க் டு மார்க்கெட்டுன்னு இருக்குது, அதாவது M2M அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னன்னைக்கு வர லாபத்தையும் நஷ்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஷ் பேலன்ஸை ஆட் பண்ணிடும். அதாவது இந்த ஃபியூச்சர்ஸ் நீங்கள் வாங்குறப்போ 938.7 இருந்தது, ஆனால் க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 940. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 1.3. ஸோ 1.3 into 250 தான் பார்த்தீங்கன்னா 325. அதுதான் M2M அப்படின்னு சொல்லுவாங்க, மார்க் டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா அன்னன்னைக்கு வர ப்ராஃபிட்டோ லாஸோ வந்து நம்மளோட கேஷ் பேலன்ஸில் ஆட் பண்ணிடும். அதாவது ப்ராஃபிட் வந்ததுன்னா நம்ம கேஷ் பேலன்ஸில் ஆட் ஆகும், அதுவே லாஸ் ஆச்சுன்னா நம்ம கேஷ் பேலன்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா என்னோட பேலன்ஸ் வந்து 29,334 இருந்தது. அதனால தான் இந்த HDFC பேங்க்கோட ஃபியூச்சர்ஸ் வந்து நான் பை பண்ணியிருந்தேன். ஸோ இப்படி 29,334ல் 325 ருபீஸ் இப்போ ஆட் ஆயிருக்குது. ஸோ அதனால 29,659 மாறி இருக்கு என் கேஷ் பேலன்ஸ். ஸோ இப்போ என்னோட கேஷ் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 29,659 இருக்குது. ஆனால் என்னோட டோட்டல் மார்ஜின் ரெக்யர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா 29,375 தான். ஸோ என்னோட மார்ஜினுக்கு தேவையான சஃபிஷியன்ட் பேலன்ஸ் வந்து என் கேஷ் பேலன்ஸில் இருக்குது. அதனால் நான் புதுசாக எதுவும் ஃபண்ட் ஆட் பண்ண தேவையில்லை. ஓகே, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 11th டிசம்பர். ஸோ 11th டிசம்பரோட எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸோட ப்ரைஸ் வந்து 939 இருக்குது. ஸோ அப்படி ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸ் வந்து 939 இருந்ததுன்னா கான்ட்ராக்ட் வேல்யூ எப்படி இருக்கும்? 939 into 250, அதாவது 2,34,750 இருக்கும். ஸோ இப்படி கான்ட்ராக்ட் வேல்யூ சேஞ்ச் ஆனதுனால அந்தந்த பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேன் மார்ஜின் சேஞ்ச் ஆயிருக்கும், அதே மாதிரி எக்ஸ்போஜர் மார்ஜின் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ ஓவரால் என்னோட டோட்டல் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 29,344 வந்திருக்கு. இப்போ என்னோட கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? நேத்தோட கேஷ் பேலன்ஸும் ப்ளஸ் இன்னியோட ப்ராஃபிட்டோ லாஸோ வந்து ஆட் ஆகும். இன்னைக்கு ப்ராஃபிட்டோ லாஸான்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு. ஏன்னா நேற்று 940 இருந்தது, இன்னைக்கு 939 மாறிக்கு. ஸோ ₹1 லாஸ் ஆயிருக்கு. ஸோ 1 into 250 ஷேர்ஸ், ஸோ 250 ருபீஸ் எனக்கு இன்னைக்கு லாஸ் ஆயிருக்குது. ஸோ என்னோட கேஷ் பேலன்ஸ் வந்து 29,659 இருந்தது. ஸோ இந்த 29,659லேருந்து 250 ருபீஸ் மைனஸ் ஆகிடும். ஸோ இப்போ இருக்கிற கேஷ் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 29,409 இருக்கும். அண்ட் ஸ்டில் என்னோட டோட்டல் மார்ஜின் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 29,344 தான். ஸோ ஸ்டில் மார்ஜினுக்கு தேவையான கேஷ் வந்து என்னோட கேஷ் பேலன்ஸில் இருக்குது. அதனால இன்றைக்கும் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அடுத்த நாள் தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் டே. அதாவது 12th டிசம்பர் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 பாயிண்ட்ஸ் இறங்கி 930 ருபீஸில் வந்து ஃபியூச்சர் ப்ரைஸ் இறங்கியிருக்கு. ஸோ அப்போ என்னோட கான்ட்ராக்ட் வேல்யூ என்ன? 930 into 250, ஸோ 2,32,500. ஸோ இந்த கான்ட்ராக்ட் வேல்யூட ஒவ்வொரு பர்சன்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பேனும் எக்ஸ்போஜரும். ஸோ டோட்டல் மார்ஜின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29,063 ருபீஸாக இருக்கும். அண்ட் என்னோட கேஷ் பேலன்ஸ் எப்படி இருக்கும்? நேத்தோட கேஷ் பேலன்ஸும் ப்ளஸ் இன்னையோட ப்ராஃபிட்டோ லாஸோ வந்து ஆட் ஆகும். இன்னைக்கு ப்ராஃபிட்டா லாஸான்னு பார்த்தீங்கன்னா லாஸ். ஏன்னா வந்து 9 ருபீஸ் இன்னைக்கு கீழே இறங்கியிருக்கு. ஸோ 9 into 250, 2,250 ருபீஸ் எனக்கு லாஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த லாஸ் வந்து என் கேஷ் பேலன்ஸ்லேருந்து எடுத்துக்கும். அதாவது ப்ரீவியஸ் டே கேஷ் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 29,409 இருந்தது. ஸோ 29,409 2,250 ருபீஸ் எடுத்ததுன்னா என்கிட்ட 27,159 ருபீஸ் தான் இருக்கும். ஆனால் என்னோட டோட்டல் மார்ஜின் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 29,063 ருபீஸில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட கேஷ் பேலன்ஸில் சஃபிஷியன்ட்டான அமௌண்ட், அதாவது மார்ஜினுக்கு தேவையான அமௌண்ட் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா புரோக்கர்ஸ் எல்லாமே ஸ்பேன் மார்ஜின் மட்டும்தான் வந்து ஒரு பஃபராக வச்சுருப்பாங்க. அதாவது உங்களோட கேஷ் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் மார்ஜினை விட கீழே போகிறப்ப மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அடிஷ்னலாக வந்து ஃபண்ட் ஆட் பண்ணுங்க, அப்படி ஆட் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே ஸ்பேன் மார்ஜினோட உங்களோட கேஷ் பேலன்ஸ் அதிகமாக இருந்து ஆனால் டோட்டல் மார்ஜினோட கம்மியாக இருக்கிறப்போ அந்த எக்ஸ்ட்ரா மார்ஜின் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க ப்ரொவைட் பண்ணி உங்களை கண்டினியூ பண்ண வைப்பாங்க. ஆனால் இப்படி புரோக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மார்ஜினுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் அப்ளை பண்ணி உங்ககிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. ஜெரோதால பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து உங்ககிட்ட கேஷ் பேலன்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா, டோட்டல் மார்ஜினோட கேஷ் பேலன்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு 0.05% வந்து இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து டெய்லி கேல்குலேட் பண்ணுவாங்க. அடுத்த நாள் அதே மாதிரி உங்களோட கேஷ் பேலன்ஸ் சஃபிஷியண்டாக வந்துருச்சுன்னா அன்னைக்கு கேல்குலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ என்னன்னைக்கு உங்களோட கேஷ் பேலன்ஸ் வந்து மார்ஜின் ரெக்யர்மெண்ட்டை விட கம்மியாக இருக்குதோ அந்த மார்ஜின் அவங்க ப்ரொவைட் பண்ணி அந்த மார்ஜினுக்கு உங்ககிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆகுறதுன்றது ஸ்பேன் மார்ஜினை விட கேஷ் பேலன்ஸ் கம்மியாகிறப்ப மட்டும்தான் அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உங்களோட கேஷ் பேலன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, நீங்கள் ஆட் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இப்படி டெய்லி உங்களோட ப்ராஃபிட்டோ லாஸோ வந்து உங்களோட கேஷ் பேலன்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கேஷ் பேலன்ஸ் வந்து டோட்டல் மார்ஜின் ரெக்யர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி தான் எக்ஸ்பைரிக்கு முன்னாடி வரைக்கும் போகும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களோட ப்ராஃபிட்டோ லாஸோ வந்து அன்னன்னைக்கு கேல்குலேட் பண்ணி உங்களோட கேஷ் பேலன்ஸில் ஆட் பண்ணுறதுனால ஓவராலாக நீங்கள் எக்ஸிட் ஆகிறப்போ ஓவராலாக உங்களோட ப்ராஃபிட்டாக லாஸாக எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 3 வேஸ் இருக்குது. அதாவது உங்களோட ப்ராஃபிட்டோ லாஸோ கேல்குலேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வழி வந்து பார்த்தீங்கன்னா
சிம்பிளாக வந்து உங்களோட இனிஷியல் ப்ரைஸ் என்னன்னு பாருங்க அண்ட் இப்போ எக்ஸிட் ஆன ப்ரைஸ் பாருங்க. இந்த எக்ஸாம்பிளில் நம்ம இனிஷியலாக பை பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 938.7. ஸோ இப்போ எக்ஸிட் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 955. ஸோ 955 மைனஸ் 938.7 எவ்வளோ வருது? 16.3. ஸோ 16.3 இன்ட்டு 250 அப்படின்னு போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 4075 ருபீஸ். ஸோ இதுதான் உங்களோட ப்ராஃபிட். அடுத்த வழி பார்த்தீங்கன்னா இந்த M2M எல்லாமே கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராஃபிட்டாக லாஸாக வந்துடும். ஏன்னா அன்னன்னைக்கு வர ப்ராஃபிட்டும் அன்னன்னைக்கு ஒரு லாஸும் வந்து இதை கேப்சர் பண்ணிட்டு இருந்தது. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. அதாவது ப்ராஃபிட் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணுங்க, லாஸ் எல்லாமே மைனஸ் பண்ணுங்க. ஸோ 335 மைனஸ் 250 மைனஸ் 2250 plus 4750 minus 4000 minus 2000 plus 3250 plus 4250 இதெல்லாமே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவராலா 4075 வரும். அதுதான் உங்களோட ப்ராஃபிட். அண்ட் அதே மாதிரி தேர்ட் வே பார்த்தீங்கன்னா உங்களோட இனிஷியல் கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ இருந்தது, இப்போ எக்ஸிட் ஆகிறப்போ உங்களோட கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இதோட டிஃபரன்ஸ் தான் வந்து உங்களோட டோட்டல் ப்ராஃபிட். அதாவது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து உங்களோட கேஷ் பேலன்ஸ் வந்து 29,334 இருந்தது. அண்ட் எக்ஸிட் ஆகிற அன்னைக்கு அதாவது 19th டிசம்பர் பார்த்தீங்கன்னா கேஷ் பேலன்ஸ் வந்து 33,409 இருக்குது. ஸோ இதோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 4075. இதுதான் உங்களோட ப்ராஃபிட். ஓகே, இந்த எக்ஸாம்பிளை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் என்டர் ஆகிட்டிங்கன்னா மார்ஜின் வந்து எப்போவுமே ஃபிக்ஸ்டாக இருக்காது. அதாவது உங்களோட கேஷ் பேலன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், மார்ஜினும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ கேஷ் பேலன்ஸ் எப்போ வந்து கம்மியாயிடுதோ அப்போ வந்து அது ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் என்டர் ஆகிட்டு எக்ஸ்பைரிக்கு ஒரு 2 நாள் 3 நாள் வந்து பார்த்தா போதும் அப்படின்னு இருக்காதீங்க. உங்ககிட்ட பேலன்ஸ் அதிகமாகவே இருந்ததுன்னா நீங்கள் அந்தளவுக்கு கவலைப்பட தேவையில்ல. ஆனால் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைட்டாக வச்சுருந்தீங்கன்னா அப்போ வந்து உங்களோட மார்ஜின் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், உங்களோட கேஷ் பேலன்ஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் என்டர் ஆனீங்கன்னா டெய்லி உங்களோட ப்ராஃபிட் லாஸ் கேல்குலேட் ஆகும். அது வந்து உங்களோட கேஷ் பேலன்ஸை அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கும். அண்ட் டெய்லி மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்ஸும் மாறிக்கிட்டே இருக்குன்றது நம்ம பார்த்தோம். இப்போ வந்து எக்ஸ்பைரி டைமில் என்னென்னலாம் நடக்குன்றது நம்ம பார்க்கலாம். உங்களோட ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி வரைக்கும், அதாவது எக்ஸ்பைரி அன்னைக்கு மார்க்கெட் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. ஒருவேளை எக்ஸ்பைரி அன்னைக்கு மார்க்கெட் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது நடக்கும். யூஸ்வலாக செட்டில்மெண்ட் ப்ராசஸ்ன்றது 2 விதமாக இருக்குது. ஒன்று கேஷ் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஷ் செட்டில்மெண்ட் அப்படின்னா என்னதுன்னா, எக்ஸ்பைரி ஆன பிறகு உங்களோட பொசிஷன்ஸ்லேருந்து எவ்வளோ ப்ராஃபிட்டோ லாஸோ அது மட்டும்தான் புக் ஆகும். அதாவது நீங்கள் ஒரு பொசிஷன்ஸை வந்து 320 ருபீஸில் வாங்கியிருக்கீங்க, இப்போ ஒரு 350 ருபீஸில் இருக்குன்னா அந்த 30 ருபீஸ் தான் உங்களோட ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ 30 இன்ட்டு லாட் சைஸ் எவ்வளோ ப்ராஃபிட்டோ அந்த ப்ராஃபிட் வந்து உங்களோட கேஷ் பேலன்ஸில் வந்துடும். ஸோ இதுதான் வந்து கேஷ் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் அப்படின்னா உங்களோட ஃபியூச்சர் பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பைரி ஆகிற வரைக்கும் நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணலன்னா அந்த ஃபியூச்சரோட அண்டர்லைங் அசெட் வந்து உங்களுக்கு வாங்கி தந்துடும். அதாவது அந்த ஸ்டாக்கை வந்து அந்த லாட் சைஸுக்கு உங்களுக்கு வாங்கி தந்துடும். அதுவே ஃபியூச்சரை வந்து நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்லேருந்து அந்த லாட் சைஸுக்கு இருக்கிற ஷேர்ஸை வந்து செல் பண்ணி கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை பை பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்டாக்கை வந்து வாங்கி தந்துடும் கேஷ் பேலன்ஸ் இருந்ததுன்னா. ஒருவேளை கேஷ் பேலன்ஸ் இல்லைன்னா உங்களோட பொசிஷன்ஸ் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடும். அதே மாதிரி ஃபியூச்சரை வந்து ஷார்ட் பண்ணவங்களுக்கு, அதாவது ஃபியூச்சரை செல் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் ஸ்டாக் இருக்கணும். அதாவது எவ்வளோ லாட்டில் வந்து நீங்கள் ஃபியூச்சரை செல் பண்ணுறீங்களோ அந்த லாட் சைஸோட ஷேர்ஸ் வந்து உங்களோட ஸ்டாக்கில், அதாவது உங்களோட ஹோல்டிங்ஸில் இருக்கணும். அப்படி இருந்து நீங்கள் ஷார்ட் பண்ண ஃபியூச்சரை வந்து எக்ஸ்பைரி டைமில் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களோட ஷேர்ஸ் வந்து செல் பண்ணிடும். ஒருவேளை உங்களோட ஹோல்டிங்ஸில் ஸ்டாக்கே இல்லாமல் நீங்கள் வந்து ஃபியூச்சரை செல் பண்ணி எக்ஸ்பைரி டைமில் அப்படியே ஸ்கொயர் ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அது வந்து ஷார்ட் டெலிவரியாக மாறும். இந்த ஷார்ட் டெலிவரி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட். சிம்பிளாக சொல்லணும்னா உங்ககிட்ட ஒரு ஸ்டாக்கே இல்லாமல் நீங்கள் செல் பண்ணீங்கன்னா அது ஷார்ட் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக்கை வாங்கி தரும். அந்த வாங்கி தர ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான ப்ரைஸில் தான் உங்களுக்கு வாங்கி தரும். ஏன்னா இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் நடக்கும். அந்த ஆக்ஷனில் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் விட அதிகமான ப்ரைஸில் தான் கோட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அதிகமான ப்ரைஸில், அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் விட ரொம்பவே அதிகமான ப்ரைஸில் உங்களுக்கு ஸ்டாக் வாங்கி தரும். அந்த ஸ்டாக் தான் வந்து மற்றவங்களுக்கு டெலிவரியாக கொடுக்கும். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா 20% பெனால்ட்டி வேறு உங்களுக்கு போடுவாங்க. ஸோ இப்படி ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் டெலிவரின்றது ரொம்பவே ரிஸ்க்கானது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸை வாங்கிட்டு அப்படியே விட்டாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட அமௌண்ட் இருந்ததுன்னா வாங்கி தரும், இல்லைனா ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடும். ஆனால் ஸ்டாக்கே இல்லாமல் நீங்கள் ஃபியூச்சர்ஸை செல் பண்ணி, அப்படி செல் பண்ணுறது தப்பு இல்லை, எக்ஸ்பைரிக்கு முன்னாடி ஸ்கொயர் ஆஃப் பண்ணாமல் அப்படியே எக்ஸ்பைரி டைமில் விட்டுட்டிங்கன்னா அது ரொம்பவே லாஸில் போய் முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து எல்லா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நீங்களா ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறது தான் வந்து அட்வைசபிள். ஒருவேளை நீங்கள் நினச்ச டைரக்ஷனுக்கு அடுத்த நாள் போகும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கனாலும்
எக்ஸ்பைரிக்கு க்ளோஸாக இருக்கிற டைமில் அந்த மந்தோட கான்ட்ராக்ட்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டு நீங்கள் அடுத்த மந்தோட கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகலாம். இப்படி அந்த மந்தோட கான்ட்ராக்ட்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டு அடுத்த மந்தோட கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா ரோல் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் கேஷ் செட்டில்மெண்ட் ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட்னு. இந்த ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் தான் இந்த மாதிரி ஸ்டாக் டெலிவரி ஆகிறது. கேஷ் செட்டில்மெண்ட்ன்றது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட கான்ட்ராக்ட்லேருந்து எவ்வளோ ப்ராஃபிட்டோ இல்லை எவ்வளோ லாஸோ, இப்போ ப்ராஃபிட்டாக இருந்தால் உங்களுக்கு வரும், லாஸாக இருந்தால் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போகும். ஸோ இதுதான் வந்து கேஷ் செட்டில்மெண்ட். ஸோ இந்த கேஷ் செட்டில்மெண்ட் எப்போ நடக்கும், ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் செட்டில்மெண்ட் வந்து இண்டெக்ஸஸ்க்கெல்லாம் ஆகும். அதாவது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, இந்த இண்டெக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேஷ் செட்டில்மெண்ட் தான் ஆகும். ஏன்னா அண்டர்லைங் அசெட்டை வாங்கி தராது. ஏன்னா இந்த நிஃப்டி 50யோ இல்லை பேங்க் நிஃப்டியோ வாங்கி தராது. ஸோ அதனால கேஷ் செட்டில்மெண்ட்ன்றது இந்த இண்டெக்ஸஸ்ல எல்லாமே நடக்கும். அதுவே நீங்கள் ஸ்டாக் ரிலேட்டடாக நீங்கள் வந்து F&Oவில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் நடக்கும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக ரொம்பவே நான் சிம்பிளாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு புரியலனாலும் நீங்கள் வந்து மறுபடியும் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.